அடுத்த பாடல் 1785. குறிக்கின்ற தேகமும் தேகியும் கூடி. குறிக்கின்ற தேகமும் இப்போ குறிக்கின்றனா சென்ற பாடல்ல என ஒன்றும் கூடி நில்லானே அப்படின்னு சொல்ல. ஸோ எதன் மீதும் பற்று இல்லாத நிலையில் இருக்காரு இந்த இடத்துல. அப்போ அவருடைய உடம்பு எதை இந்த இடத்துல குறிக்கின்ற உடமாக இருக்கு? அதாவது இந்த நிலைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு ஆசைகள், வினைகள் இதெல்லாம் அனுபவிப்பதற்காக ஒரு குறித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடம்பு. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆசைகளுக்கு ஏற்றார் போலத்தான் அவர்களது உடம்பு அங்கு அமைக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு கர்மா இருக்கலாம், வினைகள் இருக்கலாம். அந்த வினைகளை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு ஏற்ற ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய உடம்பை அங்கு கொடுத்திருக்கும். அதனாலதான் இப்ப நிறைய பேர் பார்க்கலாம், ஹேண்டிகேப்ல கூட இருப்பாங்க. இப்போ சராசரியா நம்மளா இருக்கும், ஹேண்டிகேப்பா இருக்கலாம், எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியாது. இறைவன் அந்த மனப்பக்குவத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அப்ப குறிக்கின்ற தேகமும் என்று சொல்லப்படுவது ஆசைகளையும் வினைகளையும் அனுபவிப்பதற்கு ஏற்ப அந்த உடம்பை கொடுத்துருக்காரு. தேகமும் அப்படின்னு சொல்றாரு. தேகம்னா உடம்பு. அந்த உடம்பை இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த உடம்புக்குள்ள தேகியும் கூடி அப்படின்னு சொல்றாரு. தேகம்னா உடம்பு, தேகினா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா. ஏன் அந்த ஆன்மாவை சொல்றாருன்னா, உடம்பு தான் எல்லாத்தையுமே நுகருது. இந்த இடத்துல ஆசைகள், என் துன்பங்கள், என் வினைகள் என்ன நல்லா இருக்கும் எல்லாத்தையும் இந்த இடத்துல அனுபவிக்கிறது எல்லாமே இந்த உடம்பு தான். ஆனால் உடம்பு அனுபவிப்பதன் வழியாக இந்த ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மல மாசுகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. அப்ப அதுதான் இந்த இடத்துல நுகருகின்றது என்று பொருள். அதனாலதான் அதை தேகி அப்படின்னு சொல்றாங்க ஆன்மா. ஸோ அப்ப அந்த தேகியுடன் கூடி அப்படின்னா உடம்போடு இருக்கக்கூடிய ஆன்மாவும் கூடி நெறிக்கும் பிராண நிலை பெற்ற சீவன் அப்படின்னு சொல்றாரு 2வது அடியில. நெறிக்கும் அப்படின்றாரு. நெறி என்றால் ஒரு ஒழுக்கம் என்று பொருள். சரியான நெறியில வாழ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நெறி என்றால் ஒழுக்கம் என்று பொருள். அப்போ வாழ்நாளுக்கு ஏற்றபடி இந்த சம்பிரதாயம் என்ற இறைவன் ஒருத்தர் கொடுத்திருக்காரு இல்லையா? சம்பிரதாயம் என்ற இறைவன் கொடுத்திருக்காரு. இறைவன் வகுத்து கொடுத்திருக்காரு நமக்கு ஒரு தர்மத்தை, சம்பிரதாயம் என்ற தர்மத்தை. அதை என்ன பண்ணணுமா இந்த இடத்துல? கடைபிடிக்கணும். எப்படி கடைபிடிக்க முடியும் அப்படின்னா, மனம் எப்படி இயங்குகின்றதோ அதற்கேற்றார் போலதான் நம்மளால சம்பிரதாயத்தை கடைபிடிக்க முடியும் இல்லைங்களா? அப்ப மனம் எப்படி இயங்குகின்றது? பிராணன் என்ற ஒரு வழியாக இயங்கி கொண்டிருக்கின்றது. ஏன்னா இப்ப நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும்னு நினைப்போம். அடுத்த நாள் செய்ய முடியாது. உடம்பு ஒத்துழைக்காது, இல்ல மனம் ஒத்துழைக்காது. ஏன் ஒத்துழைக்காது? நம்ம எந்த மூச்சுக்காற்றை உள்ளே விடுகின்றோமோ அந்த மூச்சுக்காற்று இயங்குவதற்கு ஏற்பத்தான் நீங்க மனமும் சேர்ந்து இயங்குகின்றது. அப்ப அந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய மூச்சுக்காற்று சரியானபடி இயங்க வேண்டும். இன்னைக்கு சரியானபடி நமக்கு இயங்குதான்னு கேட்டா இயங்கல. திடீர்னு கோபம் வருது, திடீர்னு சோம்பல் வருது, திடீர்னு மகிழ்ச்சி வருது. ஸோ மாறி மாறி நமக்கு எல்லா குணங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த பிராணன் என்ற மூச்சுக்காற்று மாறி மாறி இயங்கிக் கொண்டே இருக்கின்றது, சீராக இயங்குவதில்லை என்று பொருள். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நெறிக்கும் பிராணன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த சம்பிரதாயத்தை இவர் கடைபிடிக்கின்றாரோ அதற்கேற்ற அந்த மூச்சுக்காற்று நிலை பெற்ற சீவன் அப்படிங்கிறார். ஸோ என்ன ஆகுதா? அந்த மூச்சுக்காற்று நிலையாக அவரது உடம்பில் நிற்கின்றது, நிலை பெற்று விட்டது. அதான் நிலை பெற்ற அப்படிங்கிறார். சீவன் என்றால் உயிர். ஸோ அப்போ அந்த ஞானியுடைய உடம்பு என்ன ஆயிடுதா? இந்த இடத்துல பிராணன் என்று சொல்லக்கூடிய மூச்சுக்காற்று நிலை பெற்று சீராக சென்று கொண்டே இருக்கிறது. பிராணன் இங்கு சீராக செல்லும் பொழுது அவரது மனம் இங்கு அமைதியடைந்த நிலையில் இருக்கின்றது. ஸோ அதன் வழியாக அறிவு பெருகும், அதன் வழியாக சோம்பல் வராது. எதை செய்ய வேண்டும் என்று குறிக்கோளோடு இருக்கிறார்களோ அவர்கள் அதை செய்து முடித்து விடுவார்கள். அப்ப இதெல்லாம் இதுல சேர்ந்துடுச்சு. சம்பிரதாயம் என்று இறைவன் தர்மப்படி எதை கொடுத்திருக்கிறாரோ அதை இவர்கள் தொடர்ந்து கடைபிடிப்பதற்குரிய உடம்பும் மனப்பக்குவம் எல்லாமே அவருக்கு கிடைச்சிடுது. இது 2வது அடியில சொல்றாரு. 3வது அடியில பறிக்கின்ற காயத்தை பற்றியே நேர்மை அப்படின்னு சொல்றாரு. பறிக்கின்ற காயம் அப்படிங்கிறாரு. பறிக்கின்றனா இப்போ நம்ம ஒரு மரம் செடி கொடிகள்ல இருந்து ஒரு காய்கள் பழங்கள்லாம் பறிப்போம். அதான் பறிக்கின்ற இல்லையா? ஒரு விஷயம் வளர்ந்துருச்சு, ஒரு பழம் ஃபுல்லா வளர்ந்துருச்சு. இப்போ அதை விட்டுட்டோம்னா அது தானாவே வீணா போயிடும். அதனால என்ன பண்றோம்? நம்ம பறிச்சிருவோம். இதுதான் பறித்தல். நம்ம பறிக்கலைன்னா கூட சரி, இயற்கையே அதை பறிச்சிரும்.
ஆனால் கெட்டு போய்டும்ல. அது ஆப்பிளை மரத்திலே வச்சுருந்தோன்னா நல்லா சின்னதாக இருந்து அப்படி பெருசாகி கரெக்டாக சாப்பிட்ற ஒரு நிலைக்கு வந்துடும். பறிக்கவே இல்லை, என்ன ஆகிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அதுவே மரத்துலேருந்து கீழே விழுந்துடும். அப்போ கீழே வந்தால் பறித்தல் என்ற ஒன்று இயற்கையாகவே நடந்து விடுகின்றது. இப்போ பறிக்கின்ற காயத்தை அப்படின்னா இந்த உடம்பு என்ன ஆகுதா இந்த இடத்துல, கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கும் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஒரு நாளும் கடக்க கடக்க வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது, மூப்பை நோக்கி உடம்பு சென்று கொண்டே இருக்குது, இறுதியே தான் அழிஞ்சு போகுது இந்த இடத்துல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்பு அழிஞ்சிக்கிட்டே போகுது. இதை பற்றியே நேர்மை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உடம்பை தான் சார்ந்து வாழ வேண்டி இருக்கிறது எல்லாருமே சரி, அந்த ஞானியர் கூட சரி. ஸோ அழிந்து கொண்டிருக்கின்ற அந்த உடலை சார்ந்து வாழ்ந்தாலும் நேர்மை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அது உண்மையாக இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம் தான் நேர்மை இந்த இடத்துல, தர்மப்படி இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய தர்மத்தை பிரிக்க அறியாதார் பேயோடு ஒப்பரே அப்படின்னு சொல்றாரு 4வது அடியில. இப்ப மேல சொன்னதெல்லாம் ஞானிய சொல்லிட்டாரு. இப்ப பின்னாடி சொல்றது சாதாரண மனிதர்களை சொல்றாரு. என்னன்னா பிரிக்க அறியாதார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிரிக்கனா எதை பிரிக்க? ஸோ இப்போ உலக பொருளை வந்து நம்மலாம் சார்ந்து இருக்கோம். காரு, வீடு, போனு, பணம், பந்தம், பாசம்னு நிறைய நம்ம சார்ந்து இருக்கோம். இதுல இருந்து பிரிக்க அறியாதார், இதெல்லாம் வேறப்பா, இறைவன் நோக்கிய பயணம் வேறப்பான்னு சொல்லிட்டு பிரித்து தெரிந்து கொள்ள இயலாதவர்கள் அவங்க எல்லாருமே பேயோடு ஒப்பர் அப்படிங்கிறாரு. பேய் என்றால் எது? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள். அவங்க அந்த பேய், அந்த ஒரு ஜீவனுக்கு என்று ஒரு ஆசை இருக்கும். அது ஆசையை இங்க அனுபவிக்காம போயிருச்சுன்னு வச்சுக்குவோம். அது என்ன செய்ய ஆகும் இந்த இடத்துல, அந்த ஆணை அனுபவித்து தீர்க்கும் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அலைந்து திரிந்து கொண்டுதான் இருக்கும். அதை பேய் என்று சொல்லுவோம். அதற்கு ஒப்பரனே, அதற்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்றார். 3வது அடியிலையும் 4வது அடியிலையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் உடம்பு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய உடம்பு. இந்த உடம்பினால நம்ம என்ன செய்யணும், அந்த இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த நேர்மை, இந்த உடம்பை பற்றி கொண்டு அந்த சம்பிரதாயம் என்ற ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். இப்ப இந்த உடம்பு என்ற ஒன்று இல்லாத ஒரு ஆன்மாவிலே சம்பிரதாயத்தை கடைபிடிக்க முடியாது. ஸோ இந்த உயிருக்கு தான் அதை கடைபிட, உடம்பு என்ற ஒரு கருவி வந்து இந்த உடம்புக்கு, இந்த உயிருக்கு இருக்கு, ஆன்மாவுக்கு இருக்கு. அது என்ன பண்ணணும், அப்பாடா நமக்கு ஒரு உடம்பு கிடைச்சிடுச்சு, இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யணும், அந்த கருவியாக பயன்படுத்தி கொண்டு சம்பிரதாயம் இருக்கு, இந்த சம்பிரதாயத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா எப்படியாவது இந்த மும்மலங்கள் அனைத்தும் விலகி நம்ம இறைவனத்துல போயிடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வரணும். அப்ப சிந்தனை வர வேண்டும் என்றால் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். எப்படி பிரிஞ்சு தெரிஞ்சுக்கணும், இங்க இருக்கிறதெல்லாம் மாய, இதெல்லாம் சும்மா, நம்ம எப்படி ஒரு கருவி மாதிரி இந்த உடம்பு அழிகின்ற ஒரு உடம்பு இருக்கின்றதோ, இந்த கருவி அழிஞ்சிடும். நம்ம உடம்பு ஒரு கருவின்னு வச்சுக்குவோம், இதுவும் கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். இதே போலத்தான் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒரு கருவியாக இங்கு இருக்கின்றது. அந்த பொருளும் எந்த 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 நாளாக இருந்தாலும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆகவே அழிந்து போகின்ற இந்த பொருளின் மீது பற்றில்லாமல் அழியா பொருள் ஒன்று இருக்கின்றது. இந்த அழியா பொருளை பற்றுவதற்கு இந்த உடம்பை கருவியாக பயன்படுத்தி கொண்டு சம்பிரதாயத்தை கடைபிடித்து அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கணும். முதல்ல அறிஞ்சிக்கணும் இந்த விஷயத்த, அதுக்கடுத்து அதை உணர முயற்சிக்க வேண்டும். யார் ஒருத்தர் இப்படி முயற்சிக்காதவர்களும் அதை தெரிந்து கொள்ளாதவர்களும் இருக்கிறார்களோ அவர்கள் பேயோடு ஒப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு 4வது அடியில. ஏன்னா நம்ம பிறந்திருக்கிறதுக்கு காரணமே என்ன, ஆசைகளை தீர்த்துக்கணும், இறைவனை போய் அடையணும். 2டே தான் விஷயம் இங்க, இல்லைங்களா? ஒண்ணுன்னா வினைகளை தீர்த்து கொள்வதற்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆசைகளை அனுபவிச்சிடணும், வினைகளை தீர்த்தரணும், இறைவனை போய் அடையணும். ஏன்னா இந்த 2மே தீர்ந்துடுச்சுனாலே தானா இறைவனை போய் சேர்ந்துரும். ஆசையை அனுபவிச்சுட்டு வினையை தீர்த்துட்டாலே இறைவனை போய் சேர்ந்துரும். அப்ப எப்படி இங்க ஆசைகளை தீர்த்து கொள்வது, எப்படி வினைகளை தீர்த்து கொள்வது அப்படின்னு கேட்டா, அனுபவிச்சு தீர்த்துக்கிறது அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லிடுவோம். எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாதே, 100 பிறவியா, 1000 பிறவியா, 1,00,000 பிறவியா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சிறிய வழிமுறையை சொல்லி கொடுக்கிறார். சம்பிரதாயம் என்ற ஒரு தர்மம் இருக்கிறது, அதை கடைபிடிப்பதற்கு உடம்பும் இருக்கின்றது. ஸோ யார் ஒருவர் இதை சரியாக கடைபிடிக்கின்றார்களோ அப்ப அவர்கள் அந்த இறைவனை விரைவாக உணர்ந்து விடலாம். அப்ப இறைவனை உணர்றாங்க அப்படின்னா இந்த மாயையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்ப இந்த உலகத்துல மாயை என்ற ஒன்றையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விலகி நிக்கிறாங்க. இறைவனையும் இந்த இடத்துல இறைவன் கொடுத்த சம்பிரதாயத்தையும் கடைபிடிக்கிறாங்கன்னா மாயை விலகிடுச்சுனாலே விரைவா இறைவனை தெரிஞ்சுக்கலாம். யார் இதை தெரிஞ்சிக்காம இருக்காங்களோ, கடைபிடிக்காம இருக்காங்களோ,
ஸோ பிறந்து இறந்து பிறந்து இருந்து இந்த பிறவிச் சூழலை மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ இவர்கள்லாம் அந்த பேயோடு ஒப்பரே, அந்த பேய்க்கு சரிசமமானவர்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடினமான வார்த்தையை சொல்லியே இங்க குறிப்பிடுறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த ஆசைகள் வினைகள் இது எல்லாத்தையும் அனுபவிப்பதற்காக ஒரு கருவி, இந்த உடம்பு என்ற ஒரு கருவி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த உடம்பிற்குள்ளே ஆன்மா என்ற ஒன்றும் சேர்ந்து இருக்கின்றது. இது இரண்டையுமே பயன்படுத்தி இந்த வாழ்நாளுக்கு ஏற்ப அந்த ஜீவனுக்கு என்ன ஆசைகள் இருக்கின்றது, வினைகள் இருக்கின்றது, நிறைய ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதற்கு ஏற்றபடி அது என்ன செய்யணும், வாழ்நாள் அமைஞ்சிருக்கும். அந்த வாழ்நாள் அமைந்த வாழ்நாளின்படி இந்த மூச்சுக்காற்றை பயன்படுத்தி சரியானபடி நம்மளுடைய மனதையும் சிந்தனையும் அமைதியில் நிலை பெற வைக்கலாம். எதுக்கு, இந்த உடம்பு உயிர் உள்ள இருக்கு இல்லையா, இதை நம்ம கடைபிடிக்க வைக்கலாம். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும், உறுதியாக செய்ய முடியும். மூச்சு பயிற்சி இருக்கு, நிறைய பயிற்சி இருக்கு. மூச்சு பயிற்சி எல்லாம் கூட சரி, தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மட்டும் நம்ம சரியா வச்சுக்கிட்டே இருந்தா போதும். ஸோ ஒன்று, மூச்சுக்காற்றை சரியாக பயன்படுத்தி இந்த சிந்தனையை வர வைக்கலாம், இல்ல சிந்தனையை சரியாக வர வைத்து மூச்சுக்காற்றை சரியா வர வச்சிடலாம். ஸோ அதை பண்ணா இது சரியாயிடும், இதை பண்ணா அது சரியாயிடும். ஸோ ரெண்டுமே சரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். சரியான பிறகு என்ன ஆயிடும், மூச்சுக்காற்று சரியா இயங்க ஆரம்பிச்சிரும், மனம் சரியா அமைதி பெற்றோம். அப்ப அந்த நிலையில இந்த உடம்பு அழிகின்ற உடம்பு இது தெரிஞ்சிடும். இந்த அழிகின்ற உடம்பு அப்ப சுத்தி இருக்கிற எல்லாமே அழிகின்ற உடம்பு தான். அப்ப இதெல்லாம் மாயை, இறைவன் ஒருத்தர் தான் அழியாத பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த உடம்பை இது வைத்து என்ன, இப்படி எவ்வளவு தூரம் நம்ம இறைவன் கொடுத்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டுமோ, அந்த சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை கடைபிடிக்க முடியுமோ அதை ஒருவர் கடைபிடித்து என்ன செய்யலாம், இந்த மாயையை விலக்கி அந்த அழியாத இறைவனை அவர்கள் அடையலாம். ஆனால் இந்த உடம்பை பயன்படுத்தி இந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்காமல் இந்த உலகத்தோடு ஒன்றி இருந்து, அதாவது பிரிக்க இயலாமல் உலகத்தோடு உலகமாக ஒன்று இருந்து யார் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே பேய்களோடு ஒப்பர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பேய் என்ற வார்த்தையை சொல்றாருன்னா, இந்த பேய் என்பது மரத்துல தலைகீழ தொங்கும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? நைட் நேரம் மட்டும்தான் வெளியில வரும், இதெல்லாம் சும்மா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதைகள். பட் உள்ள இருக்க கருத்து என்னன்னா, அது தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு உடம்பு கிடையாது. ஆசை இருக்கும், எல்லாத்தையும் பேசணும்னு தோணும், பசிக்கும், சாப்பிடணுன்ற உணர்வு இருக்கும். ஆனால் அதை சாப்பிட முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் ஆசைகளோடு உழன்று சுத்திக்கிட்டே கிடக்கும். அந்த மாதிரி இந்த மனிதர்களுக்கு எல்லா ஆசைகளுமே இருக்கும். ஆனால் அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலை அவர்களுக்கு வராது. ஏன்னா சீக்கிரமா அனுபவிச்சுட்டாங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். ஒரு 100 பிறவி இருக்குன்னு வச்சுக்குவோம். 100 பிறவியில இருக்கக்கூடிய ஆசைகளை ஒரே பிறவியிலும் இங்க அனுபவிக்க வைத்து அவர்களுக்கு இறைவன் முக்தியை கொடுப்பதற்கும் இறைவன் செய்வார் இந்த இடத்துல. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய செயலை சரியாக செய்தோம் என்றால் இறைவன் என்ன பண்ணாரு, 100 பிறவி இல்லை, எத்தனை கோடி பிறவிகள் இருந்தாலும் சரி, ஒரே பிறவியில் அதை அழித்து அவர்களுக்கு இறைவனால் முக்தியை கொடுக்க முடியும். அப்ப நாம என்ன செய்யணும், நமக்கு உடம்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, இதன் வழியாக சம்பிரதாயம் என்ற ஒன்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த 2 வகையா கடைபிடிக்கலாம். ஒன்று, மூச்சு பயிற்சி ஏதாவது ஒரு வழியாக சரியாக செய்து நிலையாக மூச்சுக்காற்றை வைத்து கொண்டோமே என்றால் இந்த கோபம், அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் அவ்வளவு எளிதாக வராது. எனக்கு அதெல்லாம் செய்ய முடியலப்பா, பயிற்சிலாம் செய்ய முடியலப்பா அப்படின்னு சொன்னா, இங்கு நம்ம சம்பிரதாயம் தர்மம்லாம் என்னன்றதும் பாடலேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு செயலை செய்யும் போது இது தர்மமா அடுத்த உயிர்களுக்கு துன்பம் இருக்கிறதா இல்லையா, இதை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்நாளை வாழ்ந்து கொண்டே இருந்தோமேயானால் அந்த எண்ணமே என்ன செய்யும், அந்த சம்பிரதாயமே என்ன செய்யும், நம்மளுடைய ஆசைகளை மும்மலங்களை நம்முடைய உடம்பிலிருந்து விடுவித்து பின்பு மாயைகளை விடுவித்து அந்த இறைவனுக்கான பயணத்தில் சென்று நம்மை இறைவனிடத்தில் இரண்டர கலக்க வைக்கும். அந்த பாடலுடைய கருத்து.